வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு 4 பொருள் இருந்தது அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணி முடிச்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நான் இந்த ஸ்வீட்டை தான் பண்ண போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். இது பிகினராக இருந்தாலும் ரொம்பவே ஈஸி. இதுக்கு எதுவும் பதம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ஸை நான் ஸ்லைடில் போடுறேன். தேவையானவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எதையும் மாற்றிக்க வேண்டாம், இதே அளவு தான். எந்த கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறீங்களோ அதே கப் அளவில் மற்ற பொருளையும் அளந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லா பொருளையுமே நான் ஒரே கப் அளவில் தான் அளந்திருக்கேன். நெய், சர்க்கரை, பாசிப்பருப்பு, கோதுமை மாவு அப்படின்ட்டு நான் வரிசையாக ஒன்று ஒன்றா காட்டுறேன். பொறுமையாக பாருங்கள். இப்போது 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் காய்ச்சின நெய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம், ஃபுட் கலர் கொஞ்சம், அப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் இலுப்பைச்சட்டியில் பைத்தம்பருப்பை வறுத்துன்ட்டு அப்புறமா இந்த நெய்யில் கோதுமை மாவு வறுத்துட்டு முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. பைத்தம்பருப்பை முன்னாடியே வேக வச்சுட்டிங்கன்னா இதை சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் ரெடியாக. ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ பைத்தம்பருப்பை ஒரு கனமான கடாயை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் பைத்தம்பருப்போட வாசனையே நல்லாயிருக்கும். இந்த 1 கப் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல். நல்லா கொஞ்சம் செவக்க வரட்டும், கருகி போயிடாமல் பார்த்துக்கோங்க. நல்ல வாசனை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வேறு ஒரு அடுக்கில் நான் இதை மாற்றிருக்கேன். தண்ணியை ஊற்றி 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதை நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மீன் டைம் கனமான கடாயில் அந்த 1 கப் நெய்யில் பாதி கப் நெய்யை எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்ல முந்திரி பருப்பு தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, சிவப்பாக இருந்தால் போகிறோம். முந்திரி பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்தது அதே நெய்யில் இப்போ என்ன பண்ண போகிறோம், கோதுமை மாவு 1/4 கப் சொன்னேன் இல்லையா, அதையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கோதுமை மாவு பொரிஞ்சிடுச்சுன்னா நல்லா வாசனை கொடுக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி மாவு பொரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி. அவ்வளவுதான், மெயினான வேலையெல்லாம் முடிஞ்சிடுது. இதையும் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோதுமை மாவு நெய்யில் வறுத்தேன் இல்லையா, அதையும் ஒரு கப்பில் வச்சுருக்கேன். அடுத்து பைத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கோதுமை மாவு நெய்யில் எதுக்கு வறுத்துருக்குறோன்னா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஹல்வாக்கு, அதனால தான். இப்போ 4 விசில் விட்டு பைத்தம்பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது சூடாகவே இருக்குது. அந்த சூட்டோட நம்ம மற்ற பொருளையும் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பில் வைக்கலைன்னா நோட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ பைத்தம்பருப்பு வேக வச்சதை மசிச்சுட்டு அதுலேயே 2 கப் சர்க்கரையை ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட் இன்னும் வேணும்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் கப்பு கம்மி பண்ணிக்கலாம். இந்த பைத்தம்பருப்பு வெந்த அந்த சூட்லேயே அந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தனித்தனியாக போட்டு பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஆக்சுவலான ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ்ஸே. திருவையாறு போனீங்கன்னா ஆண்டவர் அல்வா கடை தெரியும் இல்லையா, அங்கே இதான் ஃபேமஸ். இப்போ நான் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன்.
ஃபுட் கலர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது இந்த கோதுமை மாவை நெய்யில் வறுத்ததை தனியாக வச்சுருக்கேன். இப்போ போட்டுறாதீங்க. முந்திரி பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ரெடியாக. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பயத்தம்பருப்பு கலவையை ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு கனமான கடாயை ஆன் பண்ணி வச்சுட்டு பயத்தம்பருப்பு மிக்ஸ் பண்ண அந்த கலவையை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளற போகிறோம். ஆல்ரெடி நெய் நல்லா அந்த சூட்லேயே உருகி இது சர்க்கரை வந்து நல்லா வந்து உருக ஆரம்பிச்சுடுது. இந்த பாத்திரத்தில் வந்து பயத்தம்பருப்பும் இந்த சர்க்கரையும் ஒட்டாமல் கிளறணும். அவ்வளோதான். இது சுருண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா கோதுமை மாவு நெய்யில், அதை கொட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இப்படி தான் ப்ரொசீஜர் முடிய போகிறது. திருவையாறு, கும்பகோணம், தஞ்சாவூரில் எங்கே நீங்கள் மெயினாக கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கூட இந்த ஸ்வீட்டை பார்க்காத கல்யாணமே இருக்காது. அவ்வளோ ஃபேமஸான ஸ்வீட் இது. இப்போ பாருங்களேன், பாத்திரத்துலேருந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அரை கப் நெய்யில் தானே கோதுமை மாவை வறுத்து வச்சுட்டோம். இப்போ மிச்சம் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லையா, இதை நடுவில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் நெய்யை சேர்க்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. சர்க்கரையும் பயத்தம்பருப்பும் அந்த ஏலக்காய் பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது மிச்சம் இருக்கிற அரை கப்பில் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றுறேன். மொத்தமாக ஒரேடியாக கொட்டிடாதீங்க. மேலே வந்து கடைசியாக வந்து கக்கின்னு வந்துடும் நெய்யெல்லாம். ஸோ ஒரு மாதிரி திகட்டினாப்பில் ஆகிடும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். யூஸ்வலாக தீபாவளிக்கு வந்து குலோப் ஜாமுன் தான் பண்ணுவேன். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்வீட்டை பண்ணேன். சரி, உங்களுக்கும் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி பயத்தம்பருப்பு வெந்தாச்சு. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்வா தாங்கிறதுனால பதமும் கரெக்டாக வந்துடும். பயத்தம்பருப்பு, சர்க்கரை, நெய், ஏலக்காய், ஃபுட் கலர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒத்தையாக கொதிக்கும். ஸோ மேலே தெளிச்சுக்கும், பார்த்துக்கோங்க சுடாமல். பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிறேன், நெய்யில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு அதை இதில் கொட்ட போகிறோம். முந்திரி பருப்பையும் இதிலேயே நான் ஆட் பண்ணிவிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் சுருளை கிளற போகிறோம். கோதுமை மாவு பைண்டிங்காக தான், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அது கொட்டினோடனே எவ்வளோ வந்து ஹல்வா வந்து எவ்வளோ திக்காக எடுத்து பார்த்தீங்களா சட்டுன்னு. ஸோ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நெய்யை இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். நெய் மேலே கக்கின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தா அந்த நெய்யெல்லாம் காணா போயிடும். பயத்தம்பருப்பு வந்து நெய் அத்தனையும் உறிஞ்சின்றோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக நெய் அத்தனை நெய்யும் உறிஞ்சிருந்து இதுவே போகிறோம். இதுக்கு மேலே நெய் ஊற்ற வேண்டாம். தேவைப்படுறவங்க மேலே கார்னிஷிங்க்கு நெய் ஊற்றிக்கலாம். சூப்பரான அசோகா அல்வா, அதுவும் திருவையாறு அசோகா அல்வா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு. தேவைப்படுறவங்க சுகர்லாம் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறையா போட்டுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த நெய் மேலே கக்கின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, சூடு ஆறுனதும். நீங்களும் சாப்பிட வாங்க இந்த தீபாவளிக்கு.
இந்த தீபாவளிக்கு நம்ம சேனலில் ஒரு 6 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். 2 ஸ்வீட் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம், 4 ஸ்நாக்ஸ் சேவரிஸ் வெரைட்டி போட்டிருக்கோம். அப்புறம் தீபாவளி மருந்தும் டைம் கிடச்சா எப்படி கிளறதுங்கிறத நான் போடுறேன். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸையும் ஸ்வீட்ஸையும் சாப்பிட வாங்க தீபாவளிக்கு. இதோட ரெசிபீஸ் தேவைப்படுறவங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ் எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நீங்களும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.